அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரியில் திறக்கப்பட்ட நீர் ஊருக்குள் புகுந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து 18,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆற்றில் இருந்த நீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்ட நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பவானி பகுதியில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பவானி பகுதியில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. பவானி பகுதியின் ஆற்றில் கரையோரம் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். நீலகிரி மாவட்டம், அதாவது அப்பர் பவானி பகுதியில் பெய்த ஒரு கனமழையால் பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பவானி ஆற்றில் இருந்து, அதாவது பவானி சாகர் அணைக்கு தற்போது நீர்வரத்து அதிகமாக வந்து கொண்டுள்ளது. 105 அடி உயரம் கொண்ட பவானி சாகர் அணை தற்போது 100 அடி எட்டியுள்ளது. இந்நிலையில பார்த்தோம்னா பவானி சாகர் அணை எப்போதும் எந்த நிலையில வந்தாலும் முழு புலல வெட்டி என்ற நிலையில தற்போது பவானி சாகர் அணை சுமார் 17,000 கனஅடி தற்போது ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளனர். அந்த ஆற்றில் திறக்கப்பட்ட நீர் தற்போது காவேரி, அதாவது பவானி கூடுதல் பகுதியில் கலக்க நிலை இருந்து வருகிறது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா 17,000 கனஅடி நீர் கொண்டிருக்கிற நிலையில பவானி பகுதியில் அதாவது குடியிருப்பு பகுதியில் தற்போது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பவானி பகுதி, அதாவது பாலம் பகுதியில் உள்ள தாமரை இலைகள் சூழ்ந்துள்ளதால் தண்ணீர் காவேரி ஆற்றில் கடக்க முடியாமல், தண்ணீர் வெளியேற முடியாமல் திணறி வருகிறது. இந்த நிலையில பார்த்தா தண்ணீரானது குடியிருப்பு பகுதியில் தற்போது சூழ்ந்துள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்போது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம்னா நீர்வரத்து அதிகமாக என்ற பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் அதாவது பவானி சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர் அதிகமாக வரும் என்பதால் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என்று எச்சரிக்கை வருகின்றனர். இதனில பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த தாமரை இலைகள் சூழ்ந்துள்ளதால் தாமரை இலைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதே போல பார்த்தோன்னா தொடர்ந்து பவானி சாகர் அணையில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் எந்த நேரத்தில் அதிக தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.